ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் எவ்வளோ சூப்பராக ஒரு கிரில் சிக்கன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். அதை மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கிறேன். அது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல காரமான நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சில்லி பவுடர், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கிலோ சிக்கனுக்கு மீடியம் சைஸ் லெமன் 1 எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதோட ஜூஸ் மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப புளிப்பாக சேர்க்க வேண்டாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற வெஜிடபிள் ஆயில், அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பீஸ்லேயுமே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த சிக்கனில் நல்லா பிடிச்சிக்கும். நம்ம ஃப்ரை பண்ணாலும் சரி, க்ரில் பண்ணாலும் சரி, அந்த மசாலா உதிராது. இப்போ இதை மேரினேட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். இந்த கிரில் பிளேட் நான் ஆன்லைனில் வாங்கினேங்க. அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது. இது நான்ஸ்டிக்கு. இது ஸ்மோக்லெஸ் கிரில் பிளேட்டுன்னு இது நம்ம சொல்லுவோம். இது நம்ம ஈஸியாகவே வீட்லேயே நம்ம கிரில் போட்டுக்கலாம், அதுவும் கேஸ் ஸ்டவ்லேயே. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, நல்ல சாஃப்டாகவும் இருந்தது சிக்கன் சாப்பிட்றப்போ. இதை எப்படி நம்ம கிரில் போடுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஸை ஃபஸ்ட் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த தண்ணி நல்லா சூடு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கிரில் போட முடியும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த பிளேட்டை இது மேலே வச்சுக்கலாங்க. வச்சதுக்கப்புறம் இந்த தண்ணி சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இது மேலே எப்படி கிரில் போடுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம் இந்த பிளேட் மேலே. அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் நம்ம வச்சிடலாங்க. கொஞ்சம் சின்ன பீசஸாக நல்லா ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிரில் ஆயிருங்க. இப்போ நான் பாதி பீஸை ஃப்ரை பண்ண போகிறேன், பாதி தான் உங்களுக்கு கிரில் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறத ஈஸியாக கிரில் ஆகணுங்கிறதுக்காக கிரில் போடுறேன். மிச்ச பீஸை நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதோட நீங்கள் 65 பவுடர் ஆச்சி இல்லைனா சக்தி இந்த மாதிரி கிடைக்கிறதில்ல, அந்த பவுடர் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் கூட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைனா இந்த உங்களுக்கு மசாலா பவுடரே போதும். நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. நல்லா போனோட கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறதெல்லாம் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள், இந்த கிரில் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நம்ம அப்பப்போ இந்த தண்ணி கொஞ்சம் தீர்ந்து போயிடும். அதனால நம்ம கொஞ்சமாக இந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். அப்பப்போ இடையில ஆயிலை வச்சு மேலே ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. சாப்பிட்றப்போ அந்த ஹோட்டல் டேஸ்ட் அப்படியே இருந்துச்சுங்க. இந்த பிளேட் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நீங்களும் வேணால் ஆன்லைனில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் பை சைடாக நம்ம ஃப்ரை பண்ணுற சிக்கனையும் அப்பப்போ திருப்பி போட்டுக்கணும். இது ஃப்ரை பண்ண சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்போவுமே நம்ம 65 செஞ்சாலும் சரி, சிக்கன் ஃப்ரை எது செஞ்சாலும் சரி, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளே நல்லா குக் ஆகும், இல்லைனா வெளியில் கருகி போய் உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிரில் ஆகிடுச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் கார்லிக் மைனஸ் வச்சு இது சர்வ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம இதை கிரில்லேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க பீஸஸையும் நீங்கள் கிரில் பண்ணிடுங்க. சாப்பிட்றப்போ அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஜூஸியாக நல்லா இருந்தது. நம்ம மேரினேட் பண்ணி வேறு ஒரு 3 hours கிட்ட வச்சிட்டோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஈவினிங் டைமில் சூடாக இதை மைனஸோட சர்வ் பண்ணுங்கள். குட்டீஸ் பெரியவங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கா? மறக்காமல் ஷாய்ஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.